ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நியூஸ் வந்து அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ருத்து கூட வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார், கைட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது, வைரலாகவும் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கோச்சாக வர்றதுக்குன்னு ஆப்ஷன்லையுமே அவர் வந்து இருந்தார். ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஹெட் கோச் மேனேஜ்மெண்ட்டில் அவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சிஎஸ்கேன்ஸுமே விரும்பினாங்க. அதே மாதிரி ஹார்திகோட ட்ரேட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது, வில் தே ரெடி டு ட்ரேட் ஆர் நாட் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கும் ருத்ராஜ் கேக்வாட் அவர்களுக்கு. நாளைக்கு வந்து துலீப் ட்ரோஃபி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து நல்லா பேட் பண்ணணும், அவர் டீமே வந்து நல்ல ஒரு வெற்றியை பெறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இன்றைக்கி வந்து இந்த விஷயமே பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு, வைரல் ஆச்சுன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட போஸ்ட் தான். அவரோட போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுவும் ரெட் ஜெர்சியில் வந்து அவர் வந்து போஸ்ட் போட்டது வந்து ஷாக்கிங்னா ஷாக்கிங், செம்ம ஷாக்கிங் ஆகிட்டாங்க எல்லாருமே. காரணம் என்னென்னா ஆர்சிபி போக போகிறாரா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் போக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து ரைஸ் ஆகிருச்சு. ஆனால் உண்மை என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த ஃப்ரான்ச்சைஸுக்குமே போகலைங்க. ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் கேம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கான வந்து டெய்லர் லான்ச்சை தான் வந்து அவர் வந்து போஸ்ட்டில் வந்து போட்டிருக்காரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு, பயங்கர பஸ் வந்து கிளம்பிச்சு தான் சொல்லணும். ரோஹித் வந்து பஞ்சாபுக்கோ இல்லை ஆர்சிபிக்கோ போக போகிறாரு. ஸோ விராட் கோலி கூட ஓப்பனிங்லாம் இறங்க போகிறாரு. ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க பஸ்ஸில். ஸோ அந்த அளவுக்கு வந்து தாட் பண்ணி போயிட்டாங்க. பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து ட்ரெய்லர் லான்ச் தான். ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து போகவே மாட்டார். அப்படியுமே போனாலுமே ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு தான் அவர் மும்பை இந்தியன்ஸ் விட்டு போவார். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த பிக்கில் இருக்கிற நபர் யார் அப்படிங்கிறதுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸுக்கே வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹச்பிசியில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்த ருத்ராஜ் கேக்வாட் கூட இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது ரிலேட்டடாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கூட யாரா இவ்வளோ சீரியஸாக சின்சியராக வந்து பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற போது ஸோ நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஹெட் கோச் மேனேஜ்மெண்ட்டுமே இருப்பார் அப்படிங்கிறது, கோச் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து இப்போ வந்து ஓப்பன் அப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழக பிளேயரான அபினவ் முகுந்த் தான். ஸோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸும் கூட. அவர் வந்து சிஎஸ்கே வந்து ஸ்ட்ராட்டஜிஸாக வந்து எடுக்க போகிறாங்களா இல்லை எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதுமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு ருத்து கூட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாருமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் போட்டிருக்க வாட்ச், அவர் கையில் போட்டிருக்க ரிங் அப்படிங்கிறது மூலமாக கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் வந்து அபினவ் முகுந்துக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பிக்கெல்லாம் பார்க்கும்போது அபினவ் முகுந்துக்கு ஒரு ரோல் இருக்குதுன்னு நல்லா தெரியுது. மேபி வந்து அவர் வந்து சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களா இல்லை சூப்பர் கிங் மேனேஜ்மெண்ட்டில் ஹெட் கோச் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து உள்ளே வராரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து அவருக்கு ரோல் இருக்குங்கிறத சிஎஸ்கேன்ஸ் வந்து ரொம்பவே நம்புகிறாங்க. அதே மாதிரி அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அவர் பேசும்போதுமே நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சிஎஸ்கேயில் உள்ள ஒவ்வொரு பிளேயர்ஸுமே வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தார். அதில் ருத்து கூடமே இன்டர்வியூ எடுத்திருந்தார். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த திங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து கலந்துரையாடல் பண்ணி அவர் வந்து என்ன நிலைமையில் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏதோ ஒரு ரோல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அது சிஎஸ்கேவா இல்லை சூப்பர் கிங்ஸ் அகாடமிலையா ஹச்பிசிலையா அப்படிங்கிறதுமே வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆனால் சிஎஸ்கேன்ஸ் எல்லாமே ஸோ ஹாப்பி. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி ஹெட் கோச் ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஹெட் கோச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து சப்போர்ட்டிவ் கோச்சாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் கோச் வந்து கண்டிப்பாக ஓவர்சீஸில் இருக்கிற மாதிரி தான் சப்போர்ட்டிவ் கோச்சஸ் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுமே ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ கிளியராகவே இதில் வந்து முடிவாக இருக்காங்க. ஸோ இந்த முடிவு வந்து எடுத்துட்டாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓவர்சீஸ் கோச் யார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஓவர்சீஸ் கோச் தெரிஞ்ச பிறகு தான் வந்து ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். மித்த கோச் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது வந்து இன்றைக்குமே வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது ஒரு ஃபேன் வந்து கேட்டதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, ப்ராக்டிஸ்க்காக தான் நான் வந்து ஓவர் ஸ்விங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோடய எய்ம் வந்து சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வந்து 6th ஐபிஎல் டைட்டில் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பதிலுமே ரிப்ளையுமே வந்து பார்க்கும்போது ரூமர்ஸ்க்கு எல்லாருமே முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து பலர் வந்து ஓல்டு வீடியோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதை வந்து தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மூலமாக ஷுவர் ஷாட்டாக வந்து அந்த ரூமர்ஸ்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ட்ரேட் ஆகிறது அப்போ டவுட்டாக தான் இருக்குது. அப்போ ஹார்திக் ட்ரேட் நடக்கிறது இதில் இன்டைரக்டாகவே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா வந்து இவருமே ஒன் ஆஃப் த ட்ரேடில் வந்து அதில் இருந்தார்.
ஹார்திக் வர்றாரு அப்படின்னா கலீல் அகமது அண்ட் துபை 2 பேருமே சேர்ந்து தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஹார்திக் ஒரு ட்ரேட் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எழுப்பப்படுது. சந்தேகமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க, உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்திக் ட்ரேடுக்குள்ளே போவோம். நம்ம வந்து சிஎஸ்கே வந்து சிவம் தூபே, கலீல் அகமது அதெல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் வந்து எல்லாமே நிறையா பேசிட்டோம். இவங்க 2 பேரையும் கொடுக்குறாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து பதிலாக வந்து கலீல் அகமது எடுத்துக்குவாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எம்ஐ வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணணும் ட்ரேடுக்கு. இவர் வந்து தெரிவிச்சிருக்கலாம், மேபி வந்து நான் வந்து வெளியே போகிறேன், சிஎஸ்கேக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் போகிறேன், என்னை ரிலீவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து ஒரு தனி மீட்டிங் வந்து நடத்தலாம் ஹார்திக் கூட அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் மூலமாக வந்து திருப்பியுமே வந்து ஹார்திக் வந்து டீமுக்குள்ளே வச்சுட்டு 2028 வந்து ஆக்ஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படிங்கிறதுமே வந்து திங்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் ஹார்திக் வந்து எந்த அளவுக்கு வந்து தீர்க்கமாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து வெளியில் வரணும்னு தான் பார்க்காரு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலுமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிச்சுவேஷன் வந்து ஹார்திக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா எம்ஐ வந்து எனக்கு வந்து உங்களுக்கு பதிலாக ஒரு பிளேயர் தான் வேணும், கேஷ் டீல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அவங்க வந்து இந்த பஸ் எல்லாமே சொல்கிறது கேஷ் டீல் வேண்டாங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்கு பதிலாக எனக்கு பிளேயர் வரணும், பிளேயர் வந்தால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவருக்கு ஈக்குவலான பிளேயரை கொடுக்கறதுக்கு எல்லா டீமுமே யோசிக்குது. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட எமர்ஜிங் பிளேயர், ஸ்டார் பிளேயர், கீ பிளேயர் இவங்களெல்லாம் தான் குறி வைக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்படி தான் கொடுத்து தான் அவரை வந்து எடுக்கிற மாதிரி இருக்க சிச்சுவேஷன் இருக்கனால எல்லா டீமுமே வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து தயங்குறாங்களா இவரை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, வாங்குறதுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சிஎஸ்கேமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவம் துபே ஒரு ஆள் தான் இருக்காங்க, கலீல் அகமது இருந்தார். பட் ஆனால் கலீல் அகமது இப்போ வந்து ரூமர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணும்போது அது நடக்க போதா அப்படிங்கிற டவுட்டே இருக்கும்போது சிவம் துபே மட்டும்தான் இருக்கார். அவரை கொடுத்துட்டு எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரை கொடுத்து யாரை வாங்க போகிறாங்க, கேகேஆருமே அந்த முடிவு வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, கேகேஆர் யாரை கொடுத்துட்டு யாரை வாங்குவாங்க இப்படிங்கிற பல கேள்விகள் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் எம்ஐ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து ஹார்திக் கூட ஒரு மீட்டிங்கை போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், அவர் இங்கே இருக்கட்டும், ஆனால் கேப்டன்சி வந்து கொடுக்குறதுல டவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து மும்பையில் நான் இருக்கேன் அப்படின்னா கேப்டனாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்ட்ராடிக்ட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்து தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மீட்டிங்கை போட போகிறாங்க. இதில் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஷுவர்ஷாட்டாக ஹார்திக் வெளியே வரேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து மும்பை ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ எப்படினாலுமே ஹார்திக் ட்ரேட் வந்து நடக்க போகுது. ஆனால் யாருக்கு போகிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த மீட்டிங்கில் வந்து முடிவாயிருங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், தான் நடக்க போகுது, ஹார்திக் வந்து எப்படி வர போகிறாரு, நமக்கு வந்து கிடைக்க போதா, அபினவ் முகுந்த் வந்து நம்மளோட கோச்சிங் மேனேஜ்மெண்ட்குள்ளே வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குமே மண்டை பந்து இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.